வணக்கம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமான புத்தகங்கள் அனைத்தையும் படிக்கணும், ஆங்கிலம் தவிர. இது உங்களுக்கு தெரியும். படிக்கும்போது எப்படி நோட்ஸ் எழுதணும்னு யாராவது சொல்லி தந்திருக்காங்களா? இப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் வேலை வாங்குறத அந்த ஆண்டவனே நினச்சாலும் தடுக்க முடியாது. பொதுத்தமிழ் 10ஆம் வகுப்பு அன்னை மொழியே முதல் பாடம் செய்யுள் பகுதி. எப்படி படிக்கணும், புத்தகத்தில் நோட்ஸ் எப்படி எழுதணும், நோட்டில் எப்படி நோட் பண்ணிக்கணும்னு பார்க்கலாமா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலை தெரிஞ்சுட்டு போவீங்க. இப்படி நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுனால ரிவிஷன் டைமில் உங்களுக்கு எக்ஸாம் டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க. இன்னொரு விஷயம், நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நான் எழுதலைங்க, எனக்கு தெரிஞ்சது யாருக்காவது பயன்படுமோன்றதுனால தான் இந்த பதிவு. நான் 12வது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த எக்ஸாம் எழுதணும்னு எனக்கு ஆசை இருந்தது. ஆனால் வழிகாட்ட எனக்கு ஆள் இல்லை. அப்போது இந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் கிடையாது. உங்களுக்கு இன்றைக்கி உள்ளங்கையில் உலகம், எழுதுகிறவங்களையும் பார்த்து கிண்டல் பண்ணுற ஜனங்க தான் அன்னைக்கு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணன் ரொம்ப வருஷமாக எழுதினார், ஒரு 3-4 வருஷம். அவர் எல்லோரும் கிண்டலும் பண்ணாங்க. ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வேறு எந்த வேலைக்கும் போக மாட்டேன், போனால் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன்ட்டு இருந்தார். வேலையும் வாங்கிட்டார். அதனால் என்ன மாதிரி யாராவது வழி தெரியாமல் ஹவுஸ் ஒய்ஃப்ஸோ இல்லை வீட்டில் யாராவது இருப்பாங்க இல்லையா, ஆனால் எழுதணும்னு ஆசைப்படுவாங்க, ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில பெண்களுக்கு யாருக்காவது உதவட்டும்னு தமிழ் படி மூலமாக நான் பதிவுகள் போட்டுட்ருக்கேன். நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலை. இப்போ நம்ம படிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம கூடவே நோட்ஸ் எடுக்கிற நோட்டும் கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கணும். அன்னை மொழியை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதினது. இப்போ நம்ம இங்கே நோட்ஸில் எழுதிக்கணும். அன்னை மொழியை பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை எந்த பாடத்தை எடுத்தீங்கனாலும் ஒரு தடவை நீங்கள் எதை பற்றியும் யோசனை பண்ணாமல் முழுசாக படித்து முடிங்க. என்னென்ன போட்டிருக்காங்க, யார் எழுதினாங்க, அவங்களுடைய நூல்வெளி என்ன, மேற்கோள்கள் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் அந்த செய்யுளினுடைய பொருள் என்ன, இல்லைன்னா பாடம் படிச்சிங்கன்னா பாடத்தினுடைய பொருள் என்ன, அது எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த பாடலின் பொருள் எல்லாத்தையுமே படிங்க. படித்து முடிச்சுட்டு இதெல்லாம் புக் பேக்காக வச்சுக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. மறுபடியும் இன்னொரு தடவை படிங்க. அப்போ தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்கும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் 3 தடவை 4 தடவை படித்ததுக்கு சமமாயிடும். ஆனால் நீங்கள் 2வது தடவை தான் படிப்பீங்க. நோட்ஸ் எடுக்கும் போது மனசில் ரொம்ப ஆழமாக பதிய ஆரம்பிச்சிடும் அது. இப்போ நோட்ஸ் எப்படி எடுக்கலான்னா, அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அதை நம்ம எழுதிக்கணும். அன்னை மொழியை எழுதுனது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அப்புறம் இங்கே ஒரு மேற்கோள் இருந்தது பார்த்தீங்களா, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இது அழகு 7ல் மேற்கோள்கள் நமக்கு கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி சிலபஸில். அதனால் இதை நம்ம மேற்கோள்னு போட்டு நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம நூல்வெளி இருக்கு இல்லையா, இந்த நூல்வெளியில் இருக்கிறத எப்படிலாம் கரைச்சி குடித்து நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்காக அதை எழுதுகிறோம். இப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும். அதாவது இது தமிழ்த்தாய் வாழ்த்துலேருந்து வருது, இது முந்துற்றோம் யாண்டும் இந்த தலைப்பிலிருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் கனிச்சாறுன்ற ஒரு தொகுதியிலிருந்து தான் 2 ஹெட்டிங்கு, ஓகேங்களா, அதிலிருந்து எடுத்து ஆளப்பட்டுள்ளது. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். எந்த இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம், தென்மொழி தமிழ்ச்சிட்டு. நம்மளா கேள்வியை ரெடி பண்ணணும். பொறுத்துகன் போட்டு எழுதியிருக்கேன் பாருங்கள். துரைமாணிக்கம் இயற்பெயரை போட்டு பெருஞ்சித்திரனார்னு போட்டிருக்கேன். பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அவர் எழுதின நூலையும் கேட்கலாம், அவருடைய இயற்பெயரையும் கேட்கலாம். நம்மளா எப்படி வேணால் கேள்வி கேட்பாங்க. நம்மளா எப்படியெல்லாம் ரெடி பண்ணுறோம், நம்ம கொஸ்டின் எடுத்தால் எப்படி எடுப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதணும். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யாருன்னு கேட்டுட்டு உங்களுக்கு இந்த துரைமாணிக்கம் ஆப்ஷனில் வைக்கலாம், இல்லை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வைக்கலாம். அப்போ நீங்கள் இதை சரியாக எழுத தெரியணும். அதுக்கு தான் நீங்கள் இது எல்லாத்தையுமே கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் எழுத முடியும். புத்தகங்கள் எழுதியிருக்காரு, நூல்கள் எழுதியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. உலகியல் 100, பாவியக்கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு எழுதியிருக்க பாருங்கள். துரைமாணிக்கம் எழுதிய நூல்கள் எல்லாத்தையுமே நம்ம இங்கே எழுதிக்கணும். இதை வந்து பொறுத்துகளையும் கேட்கலாம், இது பாடல் பெயரை கொடுத்தும் கேட்கலாம், இல்லைன்னா அவருடைய இயற்பெயரையும் கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம் இல்லையா. அதனால் எல்லாத்தையுமே நம்ம எப்படி மாற்றி எழுதணுமோ அப்படி எழுதணும். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை? இவரின்னா யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார்.
யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எழுதணுன்றது தான் விஷயமே. அடுத்து, இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது? யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நம்ம இந்த பாடலை படிக்கும்போது நமக்கு தெரியும், கேள்வி எழுதும்போது நம்ம மொத்தமாக 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படித்து முடிக்கும்போது நம்ம மனசில் நிற்கணும். இப்போதைக்கு தெரியும், ஆனால் நம்ம மனசில் நிற்கணும்னா அடிக்கடி நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம எழுதுகிற நோட்ஸு இந்த புத்தகத்தில் வேறு எதுவுமே இல்லை. இதில் படிக்கிறதுக்கு மொத்த சாரையும் உறிஞ்சி எடுத்து நம்ம நோட்ஸாக எழுதிடணும். அப்போ தான் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால் மறக்காது. நமக்கு பரீட்சையில் பட்டு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இவரது நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. யாருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன? பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. நான் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஆப்ஷனில் போட்டிருக்கேன். முதல் இயலில் யாருடைய பெயர்கள்லாம் இருக்கோ அவங்க பெயர்கள்லாம் போட்டு நான் ஆப்ஷனில் போட்டிருக்கேன். ஆனால் இப்படி தான் கேட்பாங்கன்ட்டு இல்லை, ஆப்ஷன் எப்படி வேணால் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வருமானட்டு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம எப்படிலாம் ரெடி பண்ணணுமோ அப்படி ரெடி பண்ணணும். இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. யாருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன கேள்வி இருக்கலாம். துரைமாணிக்கம். நூல்வெளியை நான் இப்போ மொத்தமாக இவ்வளோ கேள்வியாக எழுதிட்டேன். அடுத்து இப்போ இந்த பாடலை நல்லா படிச்சுட்டு இந்த பாடலினுடைய பொருளையுமே நம்ம படித்து வச்சுருக்கணும். இந்த பாடலை படித்ததுக்கப்புறமா இந்த பாடலில் சொல்லும் பொருளும்னு எழுதணும். நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், சொல்லும் பொருளும் எழுதியிருக்கேன். இலக்கண குறிப்பு எழுதணும். செய்யுள் பகுதி வந்ததுனாலே அதில் நம்ம சொல்லும் பொருளும் எழுதணும், இலக்கண குறிப்பும் எழுதணும். இப்போ இந்த பாடலில் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழேன்றது பண்புத்தொகை. முன்னைக்கும் முன்னை பழமைக்கும் பழமை முகிழ்த்தன தோன்றிய நறுங்கனியே இதுவும் பண்புத்தொகை. நீங்கள் எல்லாத்தையுமே அங்கங்கவே நோட் பண்ணிக்கணும். மன்னி அப்படின்னா நிலையான. மண்ணுலக பேரரசே பண்புத்தொகை. பாண்டியன் மகளே, தென்னன் மகளேனா பாண்டியன் மகளே. பாப்பத்தேனா 10 பாட்டே. எண் தொகையனா 8 தொகையே. முடித்தாழ தலை பணிந்து. செப்பரியனா சொல்லுதற்கரிய. எண்ணா எண்ணாக்கு. முந்தை பழமை. முகிழ்த்த பெயரெச்சம். வேறார் புகழுரையும் மற்றவர் புகழுரையும். உந்தி வினையெச்சம். கனல்னா தீ. செந்தாமரை பண்புத்தொகை. குடித்து வினையெச்சம். சிறகார்ந்த பெயரெச்சம். அந்தும்பி. தும்பினா என்னன்னு கேட்டுட்டாங்கன்னா வண்டு எழுதணும். முந்துற்றும். யாண்டும்னா முற்றுமை. இப்போ இங்கேயுமே எழுதிக்கணும், நம்ம நோட்ஸ்லேயுமே நம்ம எழுதிக்கணும். ஏன்னா புக்கில் படிக்கும் போதும் நமக்கு தெரியணும், ரிவிஷன் பண்ணும் போதும் தெரியணும். நீங்கள் அங்கே எழுதிட்டு இங்கே நீங்கள் எழுதும்போது இங்கே நல்லா புரிஞ்சிடும். இங்கே நீங்கள் எழுதும்போது மனசில் அப்படியே பதிஞ்சிரும். அதனால் நோட்ஸு இப்படித்தான் எழுதணும். இதுக்கப்புறமா இந்த புத்தகத்தில் எதுவுமே இல்லை உங்களுக்கு. நீங்கள் இதில் போய் படிக்கணுன்ற அவசியமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும் உங்களுடைய நோட்ஸு. இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு சப்ஜெக்ட்டு ஒரே ஒரு பாடத்துக்கு தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு பாடத்தையும் ஒரு சப்ஜெக்ட்டையும் இப்படி தான் எழுதணும். அடுத்தது அந்த கற்பவை கற்றபின் பார்க்கலாம். இந்த வீடியோவோட கிளைமேக்ஸே அங்கே தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் புக் பேக் படிக்கணும். அதுவும் இந்த கற்பவை கற்றபின்லாம் எதுக்குன்னு விட்டுறாதீங்க. இதிலிருந்து ஒரு கேள்வி ரெடி பண்ண முடியும்னா டிஎன்பிஎஸ்சியால் முடியும். இங்கே பாருங்கள் பண்ணியிருக்காங்க. 2019 வருஷத்து கொஷின் பேப்பர் இது டிஎன்பிஎஸ்சி. இது முதல் கேள்வியே இந்த பாடத்திலிருந்து வந்திருக்க முதல் கேள்வி அன்னை மொழியில். இந்த பாடலை முதல்ல படிச்சிருங்க. நற்றினே நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை. ஓகேவா? இப்போ இந்த பாடலிருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது? எது? நற்றினை. நற்றினை தானே முதல்ல வருது பாருங்க. நற்றினை நல்ல குறுந்தொகை தான். ஸோ ஃபஸ்ட்டு நற்றினை. 2019 கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி முதல் எடுத்தோடனே நம்ம எதிர்பார்த்துருப்போமா? கற்பவை கற்றபின்லேருந்து இந்த கேள்வி வரும்னு சொல்லிட்டு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக
ஒரு பேஜையும் ஒரு வார்த்தைங்களையும் விடாமல் புக் பேக்கையும் எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக படிங்க. இதில் இருக்கிற புக் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். நான் இந்த கொஸ்டின் பேப்பரை இப்போ அடுத்த வீடியோவில் இதை நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம தமிழை மட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தமிழ் படியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.